நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள், நரகவாசிகள் எல்லாம் நரகம் நுழைந்து விடுவார்கள். அந்த சொர்க்கம் நுழைந்தவன் அவனுடைய நண்பனை தேட ஆரம்பிப்பான். ஒவ்வொரு அறைகளாக பயணம் செய்வான். எனது நண்பன் எங்கிருக்கிறான், என்னை நேசித்த நண்பன் எங்கிருக்கிறான், உலகத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி அல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி என்னோடு நட்பு பாராட்டினானே அந்த நண்பன் எங்கிருக்கிறான் என்று இந்த உலகத்தில் எப்படி அவன் தனது நண்பனை தேடுவானோ அதுபோல நாளைக்கு மறுமையில் நாலா புறங்களிலும் ஒவ்வொரு சொர்க்கத்திலும் அவன் தேட ஆரம்பிப்பான். அந்த நண்பனை நினைத்து அவன் சத்தமிடுவான், நண்பனினுடைய பெயரை கூப்பிட்டு அழைப்பு கொடுப்பான். இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அவன் பேசுவான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் சதீக், எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், அவனோடித்தான் எனது காலங்கள் பயணமானது. யா அல்லாஹ், எனது இன்பங்களில் எந்த இன்பத்தை விட்டும் அவன் பிரிந்ததில்லை. யா அல்லாஹ், எனது துன்பங்களில் எந்த துன்பத்தை விட்டும் அவன் விலகியதில்லை. யா அல்லாஹ், ஆனால் இந்த உயர்ந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் எனக்கு நிரப்பமாக இருந்தாலும் எனது நண்பன் இல்லாமல் இந்த இன்பம் முழுமையடையவில்லை. யா அல்லாஹ், எனது